ஹாய் ஹலோ வெல்கம் டு எம்கேடிஎன்பிசி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசி தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு உண்மையிலேயே ஒரு சூப்பரான புக்கு பார்க்க போகிறோம். உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அந்த புக்கை பற்றின ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது வந்து சந்தோஷ்மணி அகாடமின்னு இருக்குது. அவங்க வந்து தமிழுக்கு ஒரு புக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் போட்டாங்க, சுரேஷ் ஐஎஸ் அகாடமி, புத்தா, டேஃபு, சாய்ஸு, இந்த மாதிரி எல்லாருமே போட்டாங்க. ஆனால் இவங்க கொஞ்சம் லேட்டாக தான் போட்டிருக்காங்க. ஆனால் லேட்டாக வந்தாலும் ஒர்த்தாக இருக்குது சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரி உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் தமிழ் படிச்சிங்க வச்சுக்கோங்களேன், சிலபஸ் வந்து டிஎன்பிசி அப்டேட் பண்ணியிருந்தாங்க, நியூ சிலபஸ். ஸோ நியூ சிலபஸ் வந்து படிக்கும்போது பழைய புக்கில் எங்கே இருக்குது பார்க்கணும், புது புக்கில் எங்கே இருக்குது பார்க்கணும், கவர்மெண்ட் மெட்டீரியல் படிக்கணும், ப்ரீவியஸ் இயர் படிக்கணும். ஸோ இந்த 4 இதில் படிக்கிறத இவங்க மொத்தமாக சேர்த்து ஒரே புக்காக போட்டிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே நல்லா இருக்குது. நான் ஃபுல்லாக பார்த்தேன். ஸோ அதனால தான் புக்கு இப்போதைக்கு ஆர்டர் போடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ புக்கு வந்த பிறகு நான் புக்கை வாங்கிட்டு ஃபுல் வீடியோ போடுறேன். ஸோ இப்போ நான் என்னென்ன இருக்குதுன்னு நான் பார்த்த வரைக்கும் நான் ஃபுல்லாமே தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ இது சாம்பிள் பிடிஎஃப் வச்சு தான் சொல்கிறேன். ஸோ இதை பார்த்துக்கோங்க. புக்கு வாங்குகிற லிங்க்கு, ஆர்டர் போடுற லிங்க்கு, உங்களுக்கு ஏதாச்சும் கொரீஸ் இருந்துச்சுன்னா கேட்குறதுக்கான அந்த நம்பரு, இந்த பிடிஎஃப்கான இது கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ட்ரைவ் லிங்க் இருக்கும், புக் ஆர்டர் பண்ணுற லிங்க் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதான் அவங்க போட்ட புக்கு. இலக்கணம், அதாவது இதெல்லாம் டிஎன்பிசி சிலபஸில் இருக்குது. ஸோ இது அந்த இலக்கணம், சொல்லதிகாரம், எழுதும் திறன், இது ஃபுல்லாக டிஎன்பிசி சிலபஸில் இருக்குது. அதுக்குள்ளே உள்ள ஒவ்வொரு டாப்பிக்காக இருக்கும். ஸோ எவ்வளோ கொஸ்டின் இருக்கும். ஸோ இப்படி கொடுத்துருந்தாங்க. என்னென்ன இது கவர் பண்ணியிருக்காங்கன்னா, புது புக்கு, பழைய புக்கு, 2003 வெளியிட்ட அந்த புக்கு, சிறப்பு தமிழ், அதுக்கடுத்து அந்த மேலும் மருந்து கொள்வோம்னு இருக்கும் தெரியுமா, அந்த புக் பேக்கு பின்னாடி பழைய புக்கிலலாம். ஸோ அது எக்ஸாம்பிளுக்கு பயிற்சி வினாக்கள் கொடுத்துருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே 2, 4, 6, 7 இந்த 7 விஷயம் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ புது புக்கு, பழைய புக்கு, 2003 ஒரு புக்கு எடிஷன் இருந்துச்சு, அந்த புக்கு, சிறப்பு தமிழும் கொடுத்துருக்காங்க. சிறப்பு தமிழ் உள்ளே இருக்குது, நான் பார்த்தேன். ஸோ அது அந்த புக் பேக்கில் உள்ளது, எக்ஸசைஸு, புக் பேக் கொஸ்டின், அதுக்கடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது எல்லாமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ புக்கு வாங்குறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த லிங்க்கில் தான் போய் நம்ம ஆர்டர் பண்ணணும். புக்கோட ரேட் வந்து 580 ரூபா. 572 பேஜ் இருக்குது. ஸோ 580 ரூபா, 572 பேஜ் இருக்குது. ஓகேயா புக்கு. ஸோ இப்போதைக்கு ஆர்டர் போய்ட்டுருக்கு. இதுக்கப்புறம் புக்கோட ரேட் வந்து 700 ரூபா. ஸோ இப்போவே ஆஃபர் இருக்கும்போதே வாங்கிக்கோங்க, ஆர்டர் போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கொரீஸ் இருந்துச்சுன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபுல் டீட்டெயில் பார்த்துடலாம். இதான் டிஎன்பிசி ரீசெண்டாக அப்டேட் பண்ண சிலபஸ். நான் இவங்க கொடுத்த சிலபஸ் தான், டிஎன்பிசி கொடுத்த சிலபஸ் மொத்தமாக இருக்கும். இவங்க அதை பிரித்து நீட்டாக கொடுத்துருந்தாங்க. நான் இவங்க சிலபஸ் தான் வீட்டில் கூட பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி வச்சுருக்கேன். இதான் சந்தோஷ்மணி கொடுத்த அவங்க சிலபஸ், கவர்மெண்ட் கொடுத்த சிலபஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இலக்கணம், இதில் வந்து 25 கொஸ்டின், ஒவ்வொரு இதுலேயும் எத்தனை கொஸ்டின் வருது கொடுத்து உள்ளக்க என்னென்ன டாபிக் இருக்குதுன்னு நமக்கு ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ புக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதான் சிலபஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து இது வந்து இந்த தமிழ் அறிஞர்கள் பற்றின இது சிலபஸ்லாம் குறைச்சாங்க, நம்ம ஈஸியாக படிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இதுதான் இது. ஸோ வாங்க டேரெக்டாக நம்ம புக்கை பார்த்துடலாம். இது வந்து சிலபஸ்ஸு. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா இலக்கணம், பிரித்தெழுதுக இருக்கும். ஸோ பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக நீங்கள் கற்றுக்கணும்னா புணர்ச்சி கற்றுக்கணும். ஸோ 9th புக்கில் இருக்கும், 9th புக்கில் இலக்கணமில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை படிக்கலாம். இல்லாட்டி இந்த புக்கில் மொத்தமாக கொடுத்துருக்காங்க, எங்கெங்கே இருக்குது, என்னென்ன புணர்ச்சி இருக்குது, இது எல்லாமே மொத்தமாக கொடுத்து எப்படி பிரியுது சொல்லிவிட்டு. ஸோ இது எல்லாமே நல்லா இருக்குது, நான் பார்த்தேன். அதுக்கடுத்து அந்த பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க மொத்தமாக. புது புக்கில் உள்ளது, பழைய புக்கில் உள்ளது, இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் இப்போ ரீசெண்டாக பழைய புக்கு படிச்சுட்ருக்கேன். ஸோ பழைய புக்கில் உள்ளதெல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். இந்த 6ஆம் வகுப்பு பழைய புத்தகம் போட்டிருக்கா, இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ எதுவுமே மிஸ் ஆகலை. ஸோ அதுக்கடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சாம்பிள் பிடிஎஃப்ங்கிறதுனால கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க. புக் வாங்கிட்டு நான் ரிவ்யூ போகிறேன், ஃபுல் ரிவ்யூ. ஸோ இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சந்திப்பிழைனா அந்த வல்லின மிகா இடங்கள்னு சொல்லுவோம் தெரியுமா, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நான் பழைய புக் படிச்சுட்டு இருக்கனால இந்த கண்டென்ட்லாம் அப்படியே பழைய புக்கில் இருக்குது. ஸோ பழைய புக்கில் உள்ளது அப்படியே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா தான் இருக்குது. ஸோ மொத்தமாக பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸாக, அதில் யூனிட் வைஸாக படிக்கும்போது தனித்தனியாக படிப்பீங்க. ஸோ அடுத்தடுத்து போகும்போது உங்களுக்கு குழம்பிடும். ஸோ இதுனா மொத்தமாக ஒரே கண்டென்ட் இருக்குமா நேராக. ஸோ அப்படி நேராக இருக்கும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு டாபிக் இது எடுத்தோன்னா அதை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து அந்த மயங்கொலி பிழைகளில் அந்த ஒரு 8 எழுத்து இருக்கும், மயங்கொலி எழுத்துக்கள். அந்த 8 எழுத்துக்களில் வந்து மாற்றி மாற்றி போட்டால் பொருள் மாறும். ஸோ அந்த இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ மரினா இரத்தல், அவன் மறிச்சிட்டான் சொல்லுவாங்க தெரியுமா, மாறினா மலை. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கடுத்து இது ஃபுல்லாக புக் பேக் கொஸ்டின். இது புக் பேக்கில் 6th புக்கில் இருக்குது. அதுக்கடுத்து இது இருக்குது, இது எல்லாமே இருக்குது. இது ஃபுல்லாக மயங்கொலிகளில் தான் வரும். நகரம், ரகலம்,
ல ல ல அந்த 3 லா. ஸோ இதெல்லாம் இருக்குது. அதுக்கடுத்து இது ஈன எழுத்துக்கள் இது வந்து புக்கில் இருக்குது. அதை வந்து அவங்க பிரித்து நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நல்லா இருந்துச்சு பார்த்தேன். அதுக்கடுத்து வேர்ச்சொல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் புக்கில் உள்ளது. இதுவும் பார்த்தேன். அதுக்கடுத்து இந்த எழுத்துக்கள் மாறும்போது அதோட மீனிங்கும் மாறும். இதுவும் கொடுத்துருந்தாங்க. இது பார்த்தேன். இது எல்லாமே மைமொழிகளில் வரும். அதுக்கடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழி நீங்கள் பார்த்தீங்கன்னா புக்கில் வந்து நிறையா இடத்துல இருக்கும். புக்கில் வந்து ஒரு இலக்கணத்தில் வந்து 42 இது கொடுத்து இதான் ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே நீங்கள் பார்க்கும்போது அதுக்கப்புறம் தமிழ் புக்கில் இன்னொரு இடத்துல ஒரு பாடத்தில் வந்து எப்படின்னா ஒரு பாடம் ஃபுல்லாக இருக்கும். ஓரெழுத்து ஒரு மொழியை பற்றின டீட்டெயிலாம் கொடுத்து அந்த ஏகலைவன் அரிமா இந்த மாதிரி சொற்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ டீட்டெயிலாக ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் இருக்குது தெரியுமா, கவர்மெண்ட் மெட்டீரியலில் வந்து மொத்தம் 68 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது. நடந்த குரூப் 2 எக்ஸாமில் மெயின்ஸில் வந்து இந்த இதில் இருந்தால் கவர்மெண்ட் மெட்டீரியல் இருந்தால் ஓரெழுத்து ஒரு மொழி கேட்டாங்க. ஸோ எல்லாருமே இப்போ கவர்மெண்ட் மெட்டீரியல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி அவ்வளோ படிக்கலை, இப்போ இதையும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 68 இது இருக்குது. இதையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ ஓரெழுத்து ஒரு மொழினா என்ன கொடுத்துருக்காங்க, அதோட டெஃபினிஷன் இந்த ஒரு பாடத்தில் தனியாக இருக்குது சொன்னல. ஸோ அந்த பாடத்தில் உள்ளது எல்லாத்தையுமே இங்கே சைடில் கொடுத்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரெழுத்து ஒரு மொழி இது எல்லாமே இருக்குது. ஸோ இது பார்த்து நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து சொல்லும் பொருளும் அறிதல். அதாவது ஒவ்வொரு செய்யுள்ளையும் பொருள் இருக்கும், புக்குக்கு பின்னாடி இருக்கும். ஸோ அது எல்லாமே மொத்தமாக ஸ்டாண்டர்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. புதிய புக்குனா 6ஆம் வகுப்புனா 6ஆம் வகுப்பு அந்த மாதிரி ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பல பொருள் தரும் ஒரு சொற்கள். இந்த மாதிரி இது ரெண்டுமே ஒரே மீனிங் தான். இல்லை லைட்டாக டிஃப்ரெண்ட் மாறும். அதாவது ஒரு சொல் வந்து பல பொருள் தரும், அதுக்கடுத்து பல பொருள் சேர்ந்து ஒரே பொருள் தான் தரும். ஸோ இந்த மாதிரி உள்ளது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அரசனை குறிக்கிற சொற்கள் என்னென்ன சொற்கள் இருக்குது, இந்த மாதிரி இதெல்லாம் பழைய புக்கில் பார்த்தேன். இந்த ஔவையார் வந்து எழுதியிருப்பாங்க. அந்த வேண்மிகு தானே வேந்தருக்கு கடனை, இந்த புறநானூர்லலாம் வந்து அந்த அரசனை பற்றின செய்திகளாக காணப்படும். ஸோ அந்த மாதிரி இதை எல்லாமே பார்த்தேன். இது எல்லாம் இருக்குது. பொருந்தாத சொல்லை தேர்ந்தெழுதுக. ஸோ பொருந்தாத சொல்லை எப்படின்னா, இப்போ ஐம்பெருங்காப்பியம் ஐஞ்சிறு காப்பியம்னா நம்ம அதை வந்து தொகை சொற்களாக இருக்கும். அது எல்லாமே நம்ம தெரிஞ்சால் தான் வந்து நம்ம இதே பண்ண முடியும். அதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு இது பண்ண முடியும். ஸோ அதுக்காக தமிழ் புக்கை ஒரு தடவை எல்லாருமே ரீட் பண்ணுங்கள். அதுக்காக தான் நான் தமிழ் புக்கு ஃபுல்லாக ஒரு தடவை ரீட் பண்ணிடுங்க, படிச்சிருங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு இதுக்காக தான் வந்து இந்த ஒரு கொஸ்டினுக்காக தான் வந்து தமிழ் ஃபுல் புக்காக படிக்கிறது. ஸோ இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. இந்த இங்கேயே முக்கிய தொகை சொற்கள்னு சொல்லிவிட்டு அரசருக்குரிய 10 சார்பெழுத்துக்கள், அந்த ஐம்பெருங்குறவர், எண்பேராயம், புறதணிகள் 12. ஸோ இந்த மாதிரி 8 தொகை நூல்கள் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பெயர் சொல்னால் என்ன, அது 6 வகைப்படும். இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இடுகுறி பெயர், காரண பெயர், அதோட புக் பேக் கொஸ்டின் இது எல்லாமே இருக்குது. ஸோ புக் பேக்கு ப்ரீவியஸ் இயரு பழைய புக்கில் உள்ளது, இந்த மாதிரி எக்ஸசைஸ் இது எல்லாத்துக்குமே மொத்தமாக ஒரே புக்காக போட்டாங்க. ஸோ உங்களுக்கு அங்கங்கே தேடி படிக்கிறதுக்கு பதிலாக இது மொத்தமாக ஒரே புக்காக இருக்கிறதுனால நீங்கள் இதை வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து அகர வரிசை படினா ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கள், அதுக்கடுத்து மெய் எழுத்துக்கள். ஸோ அதான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அதுபடி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஊர் பெயர்களின் மறு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஊர் பெயர்களின் மறு இதே பார்த்துக்கலாம். ஸோ இதுவே போதும் தான். திருச்சிராபுரம்னு ஒரு ஊர் பெயரோட பழைய பேர் இருக்குது. ஸோ அதுலேருந்து தான் இப்போ அந்த ஊரோட பேர் வந்து மாறி இருக்கு. அது எந்த ஊர்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக படித்தவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பல பொருள் குறித்த ஒரு சொல். ஸோ இது எல்லாமே இருக்குது. எழுதும் திறன், அதாவது சிலபஸ் படி நீட்டாக கொடுத்துருக்காங்க. செய்வினை செயற்பாட்டு வினை 9th புக்கில் இருக்குது, நியூ புக்கில் இருக்குது. ஸோ இது எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க மொத்தமாக. அதுக்கடுத்து திணை மரபுகள், அதாவது உயர் திணை அக்ரிணை, இந்த 2 திணை இருக்கும். அதில் வந்து 5 பால் இருக்கும். ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இது பற்றினது. அதுக்கடுத்து மரபு தமிழ், இதெல்லாம் வந்து ஓல்டு புக்கில் தான் நிறையா இருக்குது, நிறையா டேட்டா இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு மொத்தமாக கொடுத்துருக்காங்க. அதோட சின்ன இளமை பெயர்கள், அது எப்படி கத்தும், வாழை தோட்டம், தென்னந்தோப்பு, இந்த மாதிரி சொல்கிறது இது எல்லாமே இங்கே இருக்குது, கொடுத்துருக்காங்க. கலைச்சொற்கள் வந்து புக் பேக்கு புது புக்கில் வந்து ஒவ்வொரு புக்குக்கு பின்னாடியும் வந்து லாஸ்ட்டில் வந்து இருக்கும். ஸோ ஒரு 5, 10 இந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு இதுவும். அது எல்லாமே மொத்தமாக கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் வைஸ் 6, 7, 8 அந்த மாதிரி. இங்கே பாருங்கள் 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ்லாம் பின்னாடி இருக்குது. ஸோ சிறப்பு தமிழ் புக்கு எல்லாருமே அந்த குரூப் 2 நடந்ததுக்கப்புறம் தான் படிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதை வந்து இங்கே மொத்தமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் நானும் சிறப்பு தமிழ் படிக்கணும் போல். நான் அது பார்க்கவே இல்லை சிறப்பு தமிழ். அதுக்கடுத்து பல்துறை சார்ந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்னென்ன சொற்கள் வரும், இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே பார்த்தேன்.
அதுக்கடுத்து உவமை தொடர், இதுவும் வந்து பழைய புக்கில் நிறையா இருக்குது. கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்குது. கவர்மெண்ட் மெட்டீரியலில் கொடுத்ததுக்கு வந்து ஆன்சர் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க வந்து எல்லாமே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீன், இந்த ஒரு வார்த்தைனா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கு. இது நிறையா பேர் தப்பு பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து பழமொழிகள். இந்த பழமொழிகள் எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா, பழமொழி 400ன்னு சொல்லி ஒரு நூல் இருக்குது, அறநூல் இருக்குது. அந்த நூல்லேருந்து மொத்தம் ஒரு 27 இது கொடுத்துருக்காங்க. அதில் இந்த 16 பழமொழி வந்து நார்மலாகவே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்கிறதெல்லாம் வந்து அரிய கருத்துக்கள் நூல் 1 முதல் அதான் மொத்தமாக பழமொழி 400லேருந்து எடுத்திருக்காங்க. அதில் 16 இது வந்து இப்போயும் வழக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதி உள்ளது வழக்கில் இல்லை போல். அதுக்கடுத்து நம்ம வந்து சொலவடைகள்னு சொல்லிட்டு ஒரு பாடம் படிப்போம் புது புக்கில். அதுவும் இந்த பழமொழிகள் பற்றினது தான். அது வந்து நம்ம பேச்சு வழக்கில் இருக்கும். நம்ம நார்மலாக வீட்டில் பேசுவோம் தெரியுமா, அந்த மாதிரியே இருக்கும். திறந்த வீட்டுக்கு திறவுகோல் எதுக்கு, அதுக்கடுத்து கொழும்பில் கூடாரம் மதுரையில் கூடாரம் அப்படின்னு அந்த ஒரு பேச்சு வழக்கில் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது ஆவணங்கள் பற்றினது. அதுக்கடுத்து அந்த பிறமொழி சொற்கள், இந்த பிறமொழி சொற்கள் கலந்து இந்த சட்டை ரொம்ப காஸ்ட்லியானது அப்படின்னு சொல்லுவோம். இந்த சட்டை மிகவும் விலை மதிப்பு மிக்கது அப்படின்னு நம்ம கரெக்டாக தூய தமிழ் எழுதுவோம். ஸோ இதெல்லாம் வந்து ஓல்டு புக்கில் இருக்குது. ஸோ இது கொடுத்துருக்காங்க பிறமொழி சொற்கள். ஸோ பிறமொழி சொற்கள் அது என்னென்ன கொடுத்து அதுக்கான தமிழ் சொல் என்னென்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பழைய புக்கு கண்டென்ட்டு. ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அந்த ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கான அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கில் உள்ளது எந்தெந்த புக்கில் இருக்கோ அது எல்லாமே மொத்தமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக ஆவணங்கள். அதுக்கடுத்து நம்ம திருக்குறள் பற்றினது. திருக்குறள் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் புக்லேயும் படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு 10 குறளாக கொடுத்து ஃபஸ்ட் டைமில் 10 குறள், தேர்ட் டைமில் 10 குறள் இருக்கும்போது திருவள்ளுவரை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் மாற அது கொடுத்துருக்க கண்டென்ட் வந்து கூட்டிகிட்டே போகும். ஸோ அப்படி படிக்கும்போது நீங்கள் மொத்தமாக தேடி புக்கை பெறட்டணும். அதுக்கு இந்த ஒரே புக் இருந்துச்சுன்னா மொத்தமாக படித்து ரிவிஷன் பண்ணிடலாம். ஸோ ரிவிஷன் டைமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகுங்க, அவ்வளோதான். ஸோ அதுக்கடுத்து திருக்குறள் வந்து ஒரு 20 அதிகாரம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கான குறள், பொருள் விளக்கம், ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. அதுக்கடுத்து அறநூல்கள் தொடர்பான செய்திகள். ஸோ இது எல்லாமே பார்த்தேன். பழைய புக்கில் உள்ளது, புது புக்கில் உள்ளது, இது எல்லாமே சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஔவையார் பற்றினது புது புக்கில் எங்கே இருக்குது, பழைய புக்கில் எங்கே இருக்குது, இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஆனால் என்ன, ஔவையார் பற்றி படிக்கும்போது வந்து நீங்கள் வந்து புக்கை வந்து ஒரு தடவை ரீட் பண்ணுவீங்க தெரியுமா, அப்போ வந்து ஔவையார் பற்றின இதெல்லாம் வந்து அங்கங்கே வரும். ஔவையார், பாரதியார் இவங்களை பற்றின செய்திகள்லாம் அந்தந்த இடத்துல வரும். ஏன்னா எல்லோரும் ரெஃபரன்ஸ் சொல்லும்போது பாரதி சொல்லியிருக்காரு, ஔவையார் வந்து இந்த மாதிரி பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வருவாங்க. அப்படி வரும்போது நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் நான் இன்னும் புக்கு கைக்கு வரல, வந்தோடனே பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு இந்த சாம்பிள் பிடிஎஃப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்த்துக்கோங்க. ஸோ ஔவையார் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. ஸோ இதெல்லாம் புக் பேக்கு. அதுக்கடுத்து இது ஃபுல்லாக ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். ஸோ அந்த அறநூல்களுக்கு எந்தெந்த இதிலேருந்து எந்தெந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து தமிழின் தொன்மை. இது வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் புக்லேயும் அந்த இயல் கொடுத்துருப்பாங்க. இயலில் வந்து அந்த தமிழ் மொழியை பற்றின அந்த எழுத்துக்கள், அந்த தமிழ் எப்படி உருவாச்சு, இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் புக் படிக்கும்போது கண்டிப்பாக இருக்கும் அந்த 9 இயலில். ஸோ அது எல்லாமே மொத்தமாக கொடுத்துருக்காங்க. எங்கெங்கே படிக்கணும், எந்தெந்த இதில் இருக்குது அப்படின்லாம் அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது பார்த்தேன். இந்த 11th சிறப்பு தமிழில் இருக்குது, எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது அங்கங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. தமிழை பற்றினது, தமிழில் எந்த மாதிரி எழுத்துக்கள் இருக்குது, அந்த சொல் வளம், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. திராவிட மொழிகள். அதுக்கடுத்து இந்த ஊவேசா, இந்த தமிழ் பணி செஞ்சவங்க ஊவேசா, தேப்போ, மீனாட்சி சுந்தரனார், சி லக்குவனார், ஜியு போப், வீரமாமுனிவர் இவங்களை பற்றின இதெல்லாம் வந்து படிக்கணும். அதாவது வேர் டு ஸ்டடி மாதிரியே கொடுத்துட்டாங்க. ஊவேசா பற்றி படிக்கணும்னா அவர் வந்து 6th பழைய புக்கில் இருக்கார். அதுக்கடுத்து 12th நியூ புக்கில் இருக்கார். ஸோ அந்த கண்டனை மொத்தமாக அதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது நீட்டாக இருக்குது. அவரோட பதிப்பிச்ச நூல்கள் அதுவும் இல்லாமல் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேட்டாவும் இருந்துச்சு. என்ன டேட்டா நான் பார்த்தேன்னா, அந்த பிற குறிப்புகள்னு போட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க தெரியுமா. இவரோட ஆசிரியர் வந்து இது ஸ்கூல் புக்கில் இருக்குது. இசை ஆசிரியர் வந்து சோமசுந்தர பாரதியார். இது நான் இன்னும் எங்கேயும் படித்த மாதிரி தெரில. ஆனால் சங்க இலக்கியங்களை இவருக்கு அறிமுகம் செய்தவர் சேலம் ராமசாமி முதலியார். அதுக்கடுத்து 1900 தமிழ் விடுத்துதை இது படிச்சிருக்கோம். அடங்கலில் கிடந்த இதெல்லாம் படிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பிற குறிப்புகள்னு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ரா டேட்டாலாம் நல்லாயிருக்கு. இதுக்காகவே புக்கு வாங்கலாம் போல். அதனால தான் நான் புக்கு ஆர்டர் போட பார்த்துருக்கேன்.
ஸோ இந்த பதிப்பிச்ச நூல்கள்லாம் வந்து இது ஓல்டு புக்கில் இருக்குது. ஸோ உவேசா இதை பற்றி படிக்கும்போது உவேசாவை படிக்கும்போது அங்கிட்டு ஜிஎஸ்சில் படிப்பீங்க. தமிழ் சொசைட்டி படிக்கும்போது அதுலேயும் அந்த தமிழ் பணிகள் பற்றி படிக்கும்போது உவேசாவை பற்றி படிப்பீங்க. அங்கே கொஞ்சம் டேட்டாக இருக்கும். அந்த எந்தெந்த வருஷத்தில் பதிப்பிச்சாரு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இந்த பட்டங்கள்லாம் கொடுத்தாங்க. இவருக்கு வந்து இந்தந்த பட்டங்கள்லாம் இருக்குது சொல்லிட்டு இருக்கும், படிச்சிருப்பான். ஆனால் அது வந்து எப்போ யார் யார் கொடுத்தான்னு தெரியாது. ஸோ அந்த இது ஃபுல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் ரொம்ப முக்கியமானது. அதான் இந்த பிற செய்திகளும் இந்த பட்டங்கள் கொடுத்தது இதெல்லாம் எப்பப்போன்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இது ஒன்று. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. சி லக்குவனார், தேவநேய பாவனார் இவங்களை பற்றினது. ஸோ இவர் வந்து பாரதிதாசன். ஸோ இவரை பற்றினது. ஸோ புது புக்கில் உள்ளது பழசு, அந்த பழைய புக் பேக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ புக்கோட ரேட் 580 ரூபா. 572 பக்கம் இருக்குது. இப்போவே ஆர்டர் போட்டிங்கன்னா 580, அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா 700 நான் இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். புக்கு ஆர்டர் போடுறதுக்கான வெப்சைட் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம MKDNPC டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே லிங்க் கொடுக்குறேன். ஸோ நம்ம சேனலில் மேக்ஸ்க்கான ஃப்ரீ கிளாஸஸ்லாம் போட்டிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டு போய் பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோ நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ புக்கு வேணுன்னா பார்த்து வாங்கிக்கோங்க. நல்ல புக்காக இருக்குது, பார்த்துக்கோங்க. வேணுன்னா வாங்கிக்கோங்க.